ஏன் நம்பிக்கை இல்லை? ஏங்க நீங்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை வருது. நீங்கள் ஜெயிக்கலன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லையா? உடனே இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டு அது 1 ஹவரில் 35 lakhs வாக்குகள் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய தோல்வியின் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது சரியில்லை, அது சரியில்லை அப்படிங்கிறீங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்ட் அமைப்புங்க. தேர்தல் ஆணையம் வந்து எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னங்க ஏதாவது ஒரு பேப்பர் வந்துச்சு சொன்னால் அமித்ஷா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க, இது என்ன சார் முடிவு பண்ணுன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் புத்தி இல்லையா? எல்லாமே கை தேர்ந்த ரொம்ப பிரமாதமான நிபுணத்தனம் கொண்ட அதிகாரிகள் தான் அங்கே வந்து நியமிக்கப்படுகிறார்கள். 20% முன்னாலேயே வரதுக்கு முன்னாலேயே நீங்கள் பாருங்கள், பெரிய மெகா கூட்டணி அமைப்பு அப்படின்னு அவர் சொன்னார். மெகா கூட்டணிக்கு யாருமே வரல. வந்தது யார்? எஸ்டிபிஐ வந்தாங்க. அப்புறமா அம்ஜத் அலி கான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறமா அவரோட கூட்டணியை அமைக்க முடியாமல் போச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்த ஒரே ஒரு கடைசி நிமிஷத்தில் வந்த அந்த தேமுதிகக்கு 10 இடங்கள் நீங்கள் கொடுத்தீங்க. ஜெயலலிதா இருக்கும்போது டிஎம்கே தீய சக்தி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து பங்காளி கட்சியில் நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னோன்னா தொண்டன் கொதிப்பானா மாட்டானா? ஒன்று. டிஎம்கே நீங்கள் இறக்கணும்னு சொன்னோன்னா உங்களுக்கு கூட்டணி வேணும். உங்களுக்கு கூட்டணி ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது? இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளில போகவே மாட்டேன்றாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிடப்படக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தின் அடிப்படை அம்சமே நிர்வாக தலையீடு இல்லாத சுதந்திரமாக ஆணையரை தேர்வு செய்யும் முறை. அவசரமாக தேர்தல் ஆணையரை நியமித்ததன் மூலம் தேர்தல் நடைமுறை மீதான நேர்மை கேள்விக்குள்ளாகிறது அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஏன் இந்த அவசரமான நடவடிக்கை அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நடைமுறை சொன்னீங்க. அதான் அவசரமாக தேர்தல் ஆணையரை நியமித்ததன் மூலம் தேர்தல் நடைமுறை மீதான நேர்மை கேள்விக்குள்ளாகிறது. அவசரங்கிற கொஸ்டினே கிடையாது. நேற்றுக்கு அவர் ரிசைன் பண்ணுறாரு, இன்றைக்கி ஒருத்தர் வர்றாரு. கண்டினியூட்டி வேணும் இல்லையா? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் அமைக்கப்படுகிற ஆணையம் கிடையாது, ஒரு அமைப்பு கிடையாது. அது வந்து தொடர்ச்சியாக இருக்கணும். அவங்களுக்குள்ள இன்டர்னல் ஒர்க் ஏகப்பட்டது இருக்கும், தொடர்ச்சியாக பண்ணித்தான் ஆகணும். அவர் அவருடைய பின்னணியில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் வந்து இந்த மாதிரி இந்த தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் நடைமுறையில் சேஞ்சஸ் பண்ணணும், இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. அது இன்னும் வழக்கு நீதிமன்றத்தில் தூங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு 1.5 வருஷம் முன்னால் ஒய்வி சந்திரசூட் இருக்கும்போது ஒய்வி சந்திரசூடா இல்லை அதுக்கு முன்னால் இருந்தவரா தெரியல, அவங்க வந்து சொல்கிறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் அந்த இதில் தேர்வு குழுவில் போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு வாரம் முன்னால் ஒரிசா மாநிலத்தில் இவர் துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தன்கர் போயிருந்த போது அவரே கூட கேட்குறாரு, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பு, அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிக்குள்ளே வரணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அவங்க ஏன் இதில் வந்து உள்ளே நுழைஞ்சு விளையாடணும்னு ஆசைப்படுறாங்கங்கிற மாதிரி அந்த துணியில் அவர் கரெக்டாக அந்த மாதிரி சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாரு. உச்ச நீதிமன்றத்தில் இதில் என்ன விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது அப்படிங்கிறது தெரியலங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் இதில் தலையே விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா இது வந்து இட்ஸ் டோட்டலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு எலெக்டட் பாடி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. ஓகே, நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா? நீதிமன்றமா? கிடையவே கிடையாது. இந்த நடைமுறையே கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிற மாதிரி தானே அவர் கேட்குறாரு. எப்படி கேள்விக்குள்ளாகும்? நம்பிக்கை இல்லாம தான். ஏன் நம்பிக்கை இல்லை? ஏங்க நீங்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை வருது, நீங்கள் ஜெயிக்கலன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லையா? உடனே இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டு அது 1 ஹவரில் 35 lakhs வாக்குகள் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்குமே ப்ரூஃப் இல்லையே. எல்லாத்தையுமே தான் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபாரம் 17B 17C எல்லாம் என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே உங்களால் நிரூபிக்க முடியல. அப்படிங்கும்போது
உங்களுடைய தோல்வியின் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிறீங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு இண்டிபெண்ட் அமைப்புங்க. தேர்தல் ஆணையம் வந்து எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னங்க ஏதாவது ஒரு பேப்பர் வந்துச்சு சொன்னால் அமித்ஷா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க, இதில் என்ன சார் முடிவு பண்ணுன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் புத்தி இல்லையா? எல்லாமே கை தேர்ந்த ரொம்ப பிரமாதமான நிபுணத்தனம் கொண்ட அதிகாரிகள் தான் அங்கே வந்து நியமிக்கப்படுகிறார்கள். நியமனத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் வேறு ஏதாவது லா மினிஸ்டர் இருப்பாங்க. இப்போ ஹோம் மினிஸ்டர். ஆனால் அவங்க 2 பேருமே நியமித்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இது மாற்று அமைப்பு வேணும் இல்லையா? அதாவது அவங்க 2 பேருமே ஒரு கட்சி ஆகிட்டாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர்களுடைய அந்த பதவியினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்காமல் அவர் பேசுகிறாரு. அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று தான். ஆனால் ஆளுங்கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஓட் போட்டாச்சு சொன்னால் இவர் வந்து எதிர்த்தாலும் கூட அது கேரி அவுட் ஆகிடும். அப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாலேயும் அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப வருஷமாகவே இவங்க பண்ணிட்டு வரதான். இந்திரா காந்தி பீரியட்லேயும் நேரு பீரியட்லேயும் கூட இதே மாதிரி தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இது எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஆனால் சடன்லி உங்களுக்கு ஏன் டவுட் வருது அப்படின்னா, நீங்கள் இதை எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு போகலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரிப்பு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தேர்தல் கமிஷன் கிளம்பி போகிறார், ராகேஷ்குமார் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனவுடனே வழக்கமாக என்னாகும், அந்த கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால பாக்கி 2 பேர் இருப்பாங்க இல்லையா, துணை தேர்தல் ஆணையர்கள், அதில் இருக்கிற சீனியருக்கு அந்த பதவியை கொடுப்பாங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து முறைகேடு என்ன இருக்குது, இதில் மோசடி என்ன இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதுக்கு என்ன இருக்குது. அதுக்கப்புறமா இப்போது கீழே 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ப்ரமோட் ஆகிட்டு மேலே வர்றார், தலைமை கமிஷனர். இப்போது 2 இணை கமிஷனர்கள் வரணும், துணை கமிஷனர்கள் வரணும். அதில் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த அப்பாயின்மெண்ட்டு ஒரு பெரிய ப்ரொசீஜர் வரும். அப்போது அரசு 5 பேரை சொல்லுவாங்க. அந்த 5 பேரை தேர்ந்தெடுக்கிற கமிட்டிலையும் ராகுல் காந்தி இருப்பார். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் கலந்து ஆலோசித்து ராகுல் காந்திக்கு வேண்டாம்னு சொன்னோன்னா, இது வேண்டாம், இவர் வேண்டாம், அவர் வேண்டாம், இவர் வேண்டாம், வேறு யாராவது போடுங்க, இவரும் சஜஸ்ட் பண்ண முடியும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்புறம் என்ன சார் நடைமுறையில் ப்ராப்ளம் இருக்குது? எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய தொடர் தோல்வியினுடைய காரணத்தினால நீங்கள் வந்து ஒரு அமைப்பை குறை சொல்கிறது தப்பு. ஓகே சார், இதில் அடுத்த ஒரு கேள்வி. ஆலம்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் என்ற ஒரு நபர் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் சொன்னபோதே அண்ணன் செங்கோட்டையன் நல்ல முடிவை எடுத்திருந்தால் இன்று எடப்பாடி பழனிசாமி என்பவரே இருந்திருக்க மாட்டார். இதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை, மனோஜ் பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த காலத்திலேயே நம்ம வந்து ஓபிஎஸ் பின்னால் அணிவகுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது எனக்கு திருப்பி அந்த 2022 சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அந்த மாநாடு நடத்தினாங்க ஜூலை 11 அதில் வந்து ஓபிஎஸ் வராரு, அவர் மேலே பாட்டிலெலாம் வீசப்படுறது, அப்புறமா அவர் வெளில போயிடுறாரு. அதுக்கப்புறமா அதாவது இது ஆல்ரெடி அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இரட்டை தலைமைங்கிறத ஒற்றை தலைமையுமா பாருங்கள். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க நீங்கள், நிறையா நேரம் பேச வேண்டி வரும். அதாவது ஓபிஎஸ் வந்து கட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால, இதுக்கு முன்னால் பாருங்கள் 2017 தர்ம யுத்தம் பண்ண போது கட்சி கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓ பன்னீர்செல்வம் யோசிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்தார். எடப்பாடி பழனிசாமி துணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பொசிஷனில் வந்தார். ஆனால் அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அது என்ன சொல்கிறது, சசிகலா, கூவத்தூர், அந்த சமாச்சாரத்தில் கூவத்தூரில் கூட 3 பேருடைய ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அது ஒரு செங்கோட்டையன் கூட ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்கள தான் போட்டாங்க. ஏன்னா இவர்கிட்ட தான் பண பலமும் இருந்தது, ஆள் பலமும் இருந்தது. அப்படிங்கிறதுனால இவரை வந்து சசிகலா செலக்ட் பண்ணுறாங்க. சசிகலா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அம்மா காலெல்லாம் விழுறாரு அவர். அதெல்லாம் ஓகே, தட் இஸ் ஃபைன். அதாவது காலை விழுந்து தான் பதவி வாங்கினார், நாங்கள் சொல்லக்கூடாது, தப்பு அது. அதுக்கப்புறமா கட்சி ஒன்றிணைஞ்சிடுது. அதுக்கப்புறமா வந்து பொதுச் செயலாளர் பதவியே வேண்டாம். அது பொதுச் செயலாளர் பதவினா பொதுச் செயலாளர்கள் வந்து தொண்டர்கள் தானே நியமிக்கணும் அப்படிங்கிறது. இப்போது அதில் ஓகே. இப்போ என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான்.
பாஜக ஏடிஎம் கிட்ட ஏதாவது கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல நான் பதிவு பண்ணிருக்கேன், பாஜகவுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. தொண்டர்களுக்கு வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்கு, வெற்றி இல்லை, வெற்றி கிடைக்காம போயிட்டுருக்கு, தொடர்ச்சியாக தோல்விகள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் 20% வரைக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் 20%க்கு முன்னாலேயே வரதுக்கு முன்னாலேயே நீங்கள் பாருங்கள், பெரிய மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். மெகா கூட்டணிக்கு யாருமே வரல. வந்தது யார்? எஸ்டிபிஐ வந்தாங்க, அப்புறமா அம்ஜத் அலி கான் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறமா அவரோட கூட்டணியை அமைக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்த ஒரே ஒரு கடைசி நிமிஷத்தில் வந்த அந்த தேமுதிகக்கு 10 இடங்கள் நீங்கள் கொடுத்தீங்க. யாராவது கொடுப்பாங்களா? விஜயகாந்த் கட்சியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுங்கிறதுக்கு கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுலேயும் கூட விஜயகாந்த் கட்சியை சேர்ந்தவர் விஜய் பிரபாகரன் வந்து ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் வந்துட்டார். வெற்றி பெற்று விடுவோங்கிற அளவுக்கு வந்துட்டார். 3000 வாக்குகளில் தான் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு மாணிக்கம் டாக்கூர்கிட்ட. வேற உங்களுடைய, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி நீங்கள் பாருங்கள், 13 இடத்துல 2வது இடம், 7 இடத்துல வந்து டெபாசிட் காலி. அதாவது கிட்டத்தட்ட 50-50 போயிடுச்சு. உங்களுக்கு வந்து கொங்கு பகுதியில் டிஎம்கே அண்டு அண்ணாமலை அடிச்சுட்டு போயிட்டாங்க, அதாவது உங்களுடைய வாக்கு பிரிச்சுட்டாங்க. தெற்கு பகுதியில் உங்களுக்கு தேவர்கள் வாக்கு விழலை, முக்கல்தூர் வாக்கு விழலை. நார்த்தில் ஒன்றுமே கிடைக்கல உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மக்கள் கொதிப்பாங்களா மாட்டாங்களா? தொண்டர்களுக்கு அதெல்லாம் போகிறா சார், நீங்கள் வந்து ஜெயலலிதா மாதிரி நீங்கள் திருப்பியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி எழுந்துட்டு வருவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. 2024 தேர்தலில் இவங்க வாங்கின 20% வாக்குகள் தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதே பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிறுபான்மையிற்கு பின்னால் போய்கிட்டு இருக்கிறீங்க. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசவே இல்லை. ஏதானும் ஒரு நிலைப்பாடு எடுக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, பங்காளி கட்சின்னு சொல்லிட்டு டிஎம்கே. எந்த ஒரு தலைவர் ஜெயலலிதா இருக்கும்போது டிஎம்கேயை தீய சக்தி அப்படின்னு தான் சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து தீய சக்தின்னு சொல்லலை. ஏன்னா எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசில் நம்மெல்லாம் ஒரு காலத்தில் சேர்ந்து தான் இருந்தோம், சேர்ந்து தான் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்தது. அவர் எம்ஜிஆருடைய மனசில் டிஎம்கே மேலே அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குல்ல. ஆனால் ஜெயலலிதாவுக்கு வெறுப்பு அதிகமாக இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அந்த துகில் உரியும் சமாச்சாரம். 1989க்கு பிறகு டிஎம்கே தீய சக்திங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து பங்காளி கட்சின்னு நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னோன்னா தொண்டன் கொதிப்பானா மாட்டானா? ஒன்று. டிஎம்கே நீங்கள் இறக்கணும்னு சொன்னோன்னா உங்களுக்கு கூட்டணி வேணும். உங்களுக்கு கூட்டணி ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது? இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன், டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளில போகவே மாட்டேன்றாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, நானே இங்கே பதிவு பண்ணிருக்கிறேன். இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், அதாவது பாஜக வேண்டாம் சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இதுதான், விஜய் கட்சி தான். ஆனால் விஜய் கட்சி வந்து இன்னும் அறியப்படாத கட்சி, பரிசோதிக்கப்படாத கட்சி. அவங்களுக்கு நீங்கள் 117 கொடுக்க போகிறீங்களா? அவங்க பாதி தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர், தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அவரை பற்றி அவருக்கு மிகப்பெரிய தோற்றம் இருக்குது, அது இருக்கட்டும் பரவாயில்ல, எக்ஸாஜரேட்டட் நான் யார் அப்படின்னுட்டு. விஜய் என்ன சார், என்டி ராமராவா? விஜய் என்ன எம்ஜிஆரா? ரெண்டும் கிடையாது. என்டி ராமராவுக்கு வந்து ஒரே வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் ஆட்சி பிடிச்சார். எம்ஜிஆர் 72ல் கட்சி உடைச்சிட்டு, நவம்பர் மாதம் கட்சி உடைச்சிவிட்டு அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சார் 5 வருஷத்துக்கு அப்புறம் 77ல். என்டிஆர் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து அவருக்கு மிக பெரிய காரணம் ஒன்று இருந்தது. அந்த காரணம் வந்து காங்கிரஸ். அதாவது ராஜீவ் காந்தி அந்த மாநில முதல்வர் அஞ்சையாவை ஏர்போர்ட்டில் வச்சு இன்சல்ட் பண்ணுறாரு. கூடிய விரைவில் அவர் ஏதோ கேட்க போயிட்டு கூடிய விரைவில் ஆந்திர பிரதேஷ் வில் கெட் அ நியூ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பிடிச்சிக்கிட்டாரு என்டி ராமராவ். அதை பிரமாதமாக, அதாவது தெலுங்கர்களை அவமதித்து விட்டார்கள், தெலுங்கு அஸ்மிதா அப்படிம்பாங்க, எங்களுடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போன உடனே என்டிஆர்லாம் பயங்கரமான பாப்புலர் ஆக்டர் வேறு, அவருக்கு வந்து ரீச் வேறு. எப்படி நம்ம ரஜினிகாந்துக்கு என்ன ரீச் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அதே ரீச் தான் அவருக்கும். அதையே போட்டு கலக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கண்டுபிடிச்சிட்டாரு. விஜய் அப்படிலாம் கிடையாது. விஜய் வந்து அந்த அளவுக்கு ரீச்செல்லாம் கிடையாது. அவர் வந்து மேக்ஸிமம் என்ன விஜயகாந்தை வந்து பீட் பண்ணலாம்.
முதல் தேர்தலில் விஜயகாந்தை பீட் பண்ணலாம், முதல் தேர்தலில் கமல்ஹாசன் டெஃபினட்டாக பீட் பண்ணுவார். முதல் தேர்தலில் கமல்ஹாசன் 3.5க்கு வந்தார். ஆனால் அதையும் பீட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு இருக்கே தவிர என்டிஆர் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ கிடையாது. அப்போது அந்த மாதிரி ஒரு கட்சி கூட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால தான் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இது பாஜக எங்கேன்னு சார் வரும்? ஏன் சார் இன்டர்னலாகவே உங்கள்கிட்ட ப்ராப்ளம் இருக்கும்போது பாஜக வந்து கூட்டே குழப்பறதுக்கு அவசியமே கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.